ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். முதலில் எல்லோருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைய வீடியோவில் கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு விசுவாசி வருடம் மார்கழி மாதம் 17ஆம் தேதி முதல் தை மாதம் 17ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு ஜனவரி 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை. கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால், ராசிக்கு 2ஆம் இடத்திலே கேது, 6ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன், 8ஆம் இடத்துல ராகு, 9ஆம் இடத்துல சனி, 12ஆம் இடத்துல குரு சஞ்சரிக்கிறார்கள். அதே போல இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா, ஜனவரி 12ஆம் தேதியிலிருந்து சுக்கிரன் பாருங்க உங்கள் ராசியை பார்க்க இருக்கிறார். ஜனவரி 15ஆம் தேதி முதல் சூரியன் உங்கள் ராசியை பார்க்க இருக்கிறார். அதே ஜனவரி 15ஆம் தேதி முதல் செவ்வாயும் உங்கள் ராசியை பார்க்க இருக்கிறார். ஜனவரி 17க்கு அப்புறம் புதன் 7ஆம் இடத்துல ஒரு ராசியை பார்க்க இருக்கிறார். இதான் பாருங்க இந்த மாத கிரக பயிற்சிகள். இப்போ கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்க. கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதம் 6ஆம் இடத்துல கிரகங்கள் நிறைய இருக்கிறாங்க. ஜனவரி 15ஆம் தேதி வரையும் உங்களுக்கு பாருங்க புது வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா 6ஆம் இடம் உத்தியோகஸ்தானம், அந்த இடத்துல கிரகங்கள் நிறைய இருக்கிறதுனால, குரு பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு புது வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. புதுசாக ஏதாவது தொழில் அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது. மேலும் குடும்பத்தில் திடீர் மருத்துவ செலவுகளும் இந்த மாதம் ஜனவரி 15ஆம் தேதி வரையும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் வழக்குகள் இருந்தால் அது சாதகமாக முடிவதற்கு வாய்ப்பு இருக்குது. புது வழக்குகள் ஏதாவது திடீர்னு வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதே போல் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கு நன்மையில் முடியும் அப்படின்னு சொல்லலாம். 12ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால யாரெல்லாம் வீடு கட்டணும், இடம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, இந்த குரு 12ஆம் இடத்துல இருக்கிறதுக்குள்ள இந்த 6 மாதத்துக்குள்ள நீங்கள் எல்லாம் வீடு கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேலே இந்த மாதம் பாருங்க உங்களுக்கு சூரியன் 6ஆம் இடத்துல இருக்கிறார். சூரியனுக்கு 6ஆம் இடம் என்னைக்கும் ஒரு வலுவான இடம். 2ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க. இது பணப்புழக்கத்தை கொடுக்கும். கடகராசிக்காரர்களுக்கு ஜனவரி 15ஆம் தேதி வரையும் பாருங்க உங்களுக்கு நினைத்த பண வரவு உண்டு. நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக உங்களுக்கு பணப்புழக்கம் இந்த மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஜனவரி 15ஆம் தேதி வரையும் கடகராசிக்காரர்களுக்கு பொதுவாக சூரியன் 6ஆம் இடத்துல இருக்கும்போது நம்ம ஒரு முயற்சி பண்ணுறோம் அப்படின்னா அந்த முயற்சி வெற்றில முடியும். ஏன் அப்படின்னா அந்த சூரியன் குரு பார்வையில் இருக்கிறார். பொதுவாக 6ஆம் இடமே பாருங்க, 6ஆம் இடத்துல பொதுவாக பிறப்பு காலத்தில் யாருக்கெல்லாம் கிரகம் இருக்குதோ அவங்க தன்னுடைய சொந்த முயற்சியில் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தவங்கன்னு அர்த்தம். அப்போ 6ஆம் இடத்துல பாவக்கிரகங்கள் இருப்பது ரொம்ப சிறப்புங்க. சூரியன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால சொந்த தொழிலில், வியாபாரத்தில் இதெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சி இந்த மாதம் கிடைக்குங்க கடகராசிக்காரர்களுக்கு. அப்போ ஜனவரி 15ஆம் தேதி வரையும் எதிர்பார்த்தது எல்லாம் நடக்கும். கடகராசிக்காரர்களுக்கு எதிரிகள் தொல்லை இருக்காது. நினைத்த காரியம் சிறப்பாக நடந்தேறும். அப்போ சூரியனால் உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டம் உண்டு. அரசாங்கத்தினால் ஆக வேண்டிய காரியங்கள் நடக்கும். அரசியல்வாதிகள் மூலம் யோகத்தை கொடுக்கும். அதே போல் பூர்வீக சொத்து மூலம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். தந்தையாருக்கு இருந்த பாதிப்புகள் குறையும். இந்த மாதம் தந்தை வழி ஆதாயத்தை கொடுக்கும். இப்படி நிறைய அதிர்ஷ்டங்களை இந்த மாதம் கடகராசிக்காரர்கள் பார்க்க முடியும். ஒரு சிலருக்கு நீண்ட காலம் குழந்தை பார்க்கிறவர்களுக்கு இந்த மாதத்திலேருந்து குழந்தை இருக்கும். இப்படி நல்ல நிறைவான பலன்களை இந்த மாதம் பார்க்க முடியும் கடகராசிக்காரர்கள். அதே போல் ஜனவரி 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் 7ஆம் இடத்துல அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்க இருக்கிறார். சூரியன் ராசியை பார்க்கறது ரொம்ப ஒரு தெளிவு கிடைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு. நிர்வாக திறமை கூடும். அதே போல் அரசாங்க அனுகூலம் தேடி வரும். முக்கியமாக வியாபாரத்தில் அதிர்ஷ்டம் ஏற்படும். 2ஆம் அதிபதி கேந்திரத்தில் அமர்றாருங்கிறதுனால வியாபாரத்தில் மூலம் உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும். அப்போ சூரியன் உங்கள் ராசியை பார்க்கும்போது உங்களுக்கு மனசில் ஒரு புது தெம்பு அந்த மாதிரி இருக்கும். அதே போல் ஜனவரி மாதம் ஒரு 12ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ ஜனவரி 12ஆம் தேதி வரையும் சுக்கிரன் கடகராசிக்காரர்களுக்கு 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறார். 6ஆம் அதிபதியை பார்க்குறார். சொத்து வகையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். பெரிய முதலீடுகள் ஏதாவது பண்ண போகிறீங்க அப்படின்னா அதில் அனுபவம் இருக்கான்னு பார்த்து செய்யணும், அவ்வளோதான். மற்றபடி தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணுங்க. ஜனவரி 12ஆம் தேதி வரையும் கடகராசிக்காரர்கள் புதுசாக ஏதாவது வண்டி வாகனம் வாங்கணும், பழைய வாகனத்தை கொடுத்து புதுசாக ஏதாவது வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னா அது வாங்குவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் ஜனவரி 12ஆம் தேதிக்குள்ள. பொதுவாக சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கும்போது கடகராசி ஆண்கள் பெண்கள் விஷயத்திலையும், கடகராசி பெண்கள் ஆண்கள் விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும். நீர்நிலைகள் சார்ந்த விஷயத்திலையும் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும். ஜனவரி 12ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க சுக்கிரன் உங்கள் ராசியை பார்க்க இருக்கிறார். பாருங்க அமோகமான பணவரவுகளை கொடுக்கும். ஒரு புத்துணர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இளமை அதிகரிக்கும். எப்பன்னா ஜனவரி 12ஆம் தேதியிலேருந்து ஒரு மாதம் பாருங்க உங்கள் ராசியை சுக்கிரன் பார்த்துட்டே இருப்பார். இந்த ஒரு மாதமும் பாருங்க ஜனவரி 12ஆம் தேதியிலேருந்து
பிப்ரவரி 12ஆம் தேதி வரையும் உள்ள காலங்கள் ஒரு அதிர்ஷ்டமான காலங்கள் கடகராசிக்காரர்களுக்கு. அதாவது நினைத்த பணவரவு உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் பெண்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். சொத்து வகையில் அதிர்ஷ்டம் கிடைக்கும். வியாபாரத்தில் நல்ல பொருள் வரவு கிடைக்கும். புது சொத்து வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். ஏன் அப்படின்னா 4ஆம் ஆதி 7ல் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கிறார். அதே போல் லாபாதிபதி 7ல் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால தீராத பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு கிடைக்கும். இருபடியாக இந்த காரியங்கள்லாம் நடக்கும். ஜனவரி 12ஆம் தேதிக்கு அப்புறம் வராத பணம் எல்லாம் வந்து சேரும். கணவன் மனைவிக்குள்ள இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். இப்படி பல அதிர்ஷ்டங்களை பார்க்க போகிறீங்க. புதுசாக ஏதாவது வண்டி வாகனம் வாங்கினா கூட வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். அப்போ சுக்கிரனுடைய பார்வை உங்களுக்கு முக்கியமாக பண வரவுகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரன் ராசியை பார்க்குறதே மிகப்பெரிய அதிர்ஷ்டங்க. சுக்கிரனுடைய பார்வை ராசிக்கு விழுவதை நல்ல ஒரு கொடுப்பனை அப்படின்னு சொல்லலாம். ஜனவரி 12ஆம் தேதியிலிருந்து கடகராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் லாபாதிபதி. அப்போ உங்களுடைய பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பார். சுக்கிரன் வந்து ஜனவரி 12ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசியை பார்க்கறதுனால. அதே போல் செவ்வாய் பகவான் ஜனவரி 15ஆம் தேதி வரையும் 6ஆம் இடத்துல இருப்பார். அதுவும் ஒரு சிறப்பு தான். 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருந்து 6ஆம் அதியை பார்க்குறார். நீங்கள் ஒரு சிந்தனை பண்ணுறீங்க அப்படின்னா அது வெற்றியில் முடியும். சொத்து வகையில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும். சொத்துக்களில் ஏதாவது வழக்கு இருந்தால் அது சாதகமாக முடியும். செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கும்போது ஏதாவது முயற்சி பண்ணிங்கன்னா அது வெற்றியில் முடியும். பூர்வீக சொத்து மூலம் யோகம் கொடுக்கும். புது தொழில் அமையும். புது வேலை கிடைக்கும். ஏன் அப்படின்னா 10ஆம் அதிபதி கடகராசிக்காரர்களுக்கு முதல் தர யோகாதிபதினாலே செவ்வாய் தான். அவர் 6ஆம் இடத்துல உத்தியோகஸ்தானத்தில் இருந்து குரு பகவானுடைய பார்வை பெறுகிறார். அப்போ தர்ம கர்மாதிபதிகள் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம். கடகராசிக்காரர்களுக்கு செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கிற வரையும் நல்ல ஒரு வலிமை அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய முயற்சிகள் வெற்றியில் முடியும். புது தொழில் அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதம் கடகராசிக்காரர்களுக்கு. ஜனவரி 15ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் வந்து கடகராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி செவ்வாயும் உங்கள் ராசியை பார்க்க இருக்கிறார். அப்போ தொழில் ரீதியாக இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும். உத்தியோக ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்த மேல் அதிகாரிகள்லாம் மாறிடுவாங்க. இல்லைன்னா அவங்கெல்லாம் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாங்க. ஜனவரி ஒரு 15ஆம் தேதிக்கு அப்புறம் யோகாதிபதி செவ்வாய் உங்கள் ராசியை பார்க்குறார். அதிகார தொழில் உங்களுக்கு கிடைக்கும். கௌரவ அந்தஸ்து அதிகரிக்கும். தொழில் மூலம் உங்களுக்கு வளர்ச்சி கிடைக்கும். உங்களுடைய திறமை மேலிடும். உங்களுடைய திறமையை கண்டு மற்றவர்கள் வியந்து போவார்கள். நீங்கள் எடுக்கக்கூடிய திட்டங்கள், நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள். அதிர்ஷ்டம் தேடி வரும். 5ஆம் அதிபதி உங்கள் ராசியை பார்க்க போகிறாருங்க. அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். ஒரு சிலருக்கு ரேஸு லாட்டரி போன்ற விஷயத்தில் பரிசு கிடைக்கும். நீங்கள் நினைச்சதெல்லாம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். ஜனவரி 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசியை வந்து 4 கிரகங்கள் பார்க்க இருப்பதனால. அப்போ கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முற்பகுதி, அதாவது ஜனவரி 15ஆம் தேதி வரையும் சில சிரமங்கள், சில கஷ்டங்கள், மருத்துவ செலவுகள் இருந்தாலும் ஜனவரி 15ஆம் தேதிக்கு அப்புறம் எதிர்பார்த்தது எல்லாமே நடக்குங்க. கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உண்டு. ஏன் அப்படின்னா இந்த மாதம் யோகாதிபதிகள்னு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசியை பார்க்க இருக்கிறார். சுக்கிரன் இந்த மாதம் உங்கள் ராசியை பார்க்க இருக்கிறார். சூரியன் இந்த மாதம் உங்கள் ராசியை பார்க்க இருக்கிறார். இது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் கட்டாயம் நம்பலாம். இந்த மாதம் பாருங்கள் அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடிய ஒரு மாதமாக விளங்கும். அதே போல் புதன் பகவானும் 6ஆம் இடத்துல இருந்து குரு பகவானுடைய பார்வை பெறுகிறார். புது வேலையாட்கள் அமைவார்கள். புதுசாக ஆபரணங்கள் எடுக்க முடியும். ஜனவரி 17ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் ராசியை பார்க்கறதுனால வியாபாரத்தில் அதிர்ஷ்டம் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் யோகம் தரும். இப்படி பாருங்க, நல்ல அதிர்ஷ்டங்களை இந்த மாதம் முழுவதும் பார்க்க போறீங்க கடகராசிக்காரர்கள். ஜனவரி 15ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு மாதத்துக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு கடகராசிக்காரர்களுக்கு. அடுத்தது சந்திராஷ்டமம். இப்போ கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 20, 21, 22 இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர 8ல் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம். அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம், படபடப்பு, தெளிவில்லாத நிலை, மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும். அதனால தான் சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும். அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியணுங்க. மற்றவங்கள்ட்ட பேசும்போதெல்லாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினங்கள். அதனால் சந்திராஷ்டம தினங்களை அனுசரிங்கள், வாழ்க்கையில் வளம்பெறுங்கள். மேலும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 4, 5, 6, ஜனவரி 9, 10, ஜனவரி 16, 17, 18, 19, 20, ஜனவரி 27, 28, 29 இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் கடகராசிக்காரர்கள்.
மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஏதாவது ஜாதகம் எழுதணும் அப்படின்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஜாதகம் புதுசாக எழுதி, அதுவும் திருக்கணிதப்படி எழுதி கொரியரில் நாங்கள் அனுப்பி வைப்போம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.